கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே விசேஷவண்ணமாக இந்த அன்பான திருச்சபை ஒரு டிவைன் ஃபீலிங் எனக்கு உண்மையாகவே வந்த நிமிஷத்திலிருந்து பரலோகமே கீழே இறங்கி வந்து துதியின் பாடலை பிதாவை நோக்கி பாடுவது மாத்திரம் கிடையாது, பரலோக சத்தத்தை கேட்பது போல இந்த சபையிலே அந்த பாடல் கூட்டம் இருந்தது. மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் உண்மையாகவே இப்பேற்பட்ட நம்முடைய சபையிலே அநேக நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதிலே உயிரில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அநேக நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் பரலோக மகிமை இந்த இடத்துல இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையினுடைய விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் வெகுவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சபையை நான் ஆன்லைனில் பார்த்து கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய சித்தத்துக்கு இணங்க அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே இந்த சபைக்கு அடியேன் வரவும் தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நல் வாய்ப்பை நல்கின அன்பு விசுவாச பிள்ளைகள், சபையினுடைய எல்டர்ஸ், இன்னும் சபையினுடைய போதகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் நறுமணமாக வாழ்வோம் என்கின்ற ஒரு தலைப்பு. சில வேளைகளிலே நான் இந்த தலைப்பை யோசிக்கும்போது, வாழ்வோம் என்று சொன்னதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒருவேளை அதை நான் சொல்வதற்கு என்னுடைய வாழ்க்கை நறுமணமாக இருக்கிறதா, எந்த ஒரு இடத்திலே என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கென்று நறுமணம் வீசாமல் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட என் ஆண்டவர் பேசுவார். நாம் யாவரும் கண்களை மூடி சிறிய ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். கிருபை நிறைந்தகள் ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய வார்த்தைகளை, பரலோக சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கப் போகிறோம். இது அடியனுடைய வார்த்தைகள் அல்ல, பரலோக வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் ஊடுருவி பாயப் போகிறது. இருதய கதவை ஆண்டவரை திறந்து இந்த வார்த்தையினால், ஆசீர்வாதமான வார்த்தையினால் நிரப்பும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அடியேன் இந்த யூனியனில் இந்த ஒரு பொறுப்பு ஏற்ற பிற்பாடு இந்த புத்தக ஊழியம் போதகர் சொன்னது போல உண்மையாகவே இன்னும் இந்த ஊழியத்திலே நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அநேக இடங்களில் இதை குறித்து சொல்லும்போது நம்முடைய நபர்கள் இன்னும் அதில் வாஞ்சியோடு அதை செய்வதற்கு உற்சாகமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சபையும் கைகோர்க்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சரி, கிறிஸ்துவின் நறுமணமாக வாழ்வோம் என்கின்ற வார்த்தைக்கு நறுமணம் என்று ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லும்போது, எப்பொழுதும் நறுமணத்திலே அழகு சேர்ப்பது, சிறப்பு சேர்ப்பது அந்த ஒரு சென்ட்டு, கரெக்ட் தானே? ஒருவேளை இயற்கை அப்படி நம்ம பூவை நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு சென்ட்டு என்ன ஒரு விதத்தில் உலகின் விலை உயர்ந்த பர்ஃப்யூம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை ஒரு சிறிய ஒரு ஆராய்ச்சி நான் செய்தேன். அந்த நறுமணம் எப்படி வீசுகிறது, அந்த நறுமணத்தினுடைய முக்கியத்துவத்தை, உலகம் அதற்கு என்ன ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை குறித்து, எங்கெல்லாம் இந்த உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த ஒரு நறுமணத்தினுடைய அதனுடைய தொகை என்ன, அதனுடைய பெயர் என்ன என்பதை குறித்து நான் பார்க்கும்போது, 4வது இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு சென்ட்டு, ஒரு பழமையான எகிப்திய வாசனையை அடிப்படையாக அது கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய விலை என்ன? இதனுடைய விலை என்ன அங்கே பட்டியலில் போடப்பட்டிருக்குது? கிட்டத்தட்ட 5.5 லட்சம். 4வது இடத்துல இருக்கக்கூடிய நறுமணம் வீச, நம்ம ஒரு பர்ஃப்யூம் அடிக்கிறோம்ல, 5.5 லட்சம் கொடுத்து வாங்குகிற ஆட்களும் இருக்கிறாங்க. சரி, 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு
பெர்ஃப்யூம் என்ன தெரியுங்களா? கிளைவ் கிறிஸ்டியன். கிட்டத்தட்ட அதனுடைய விலை எவ்வளவு? 10.5 லட்சம். ஆனால் இதையும் கொடுத்து என்ன செய்கிறாங்க? அப்போ பாருங்க, அப்போ 2வது 3வது எவ்வளோ விலை இருக்கும்? இதுவே இவ்வளோ விலை என்று சொல்லும்போது அப்போ 2வது உடைய பொருள் எவ்வளோ விலை இருக்கும்? 3வதுடைய அந்த ஒரு பொருள் எவ்வளோ விலை இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 2வது எவ்வளோ விலை இருக்கும்? 20 லட்சம். வேற? சரி, எத்தனை எவ்வளோ இருக்கும்? ஓ, அங்கே பார்த்துட்டேன். சரி, 2வது கோல்டன் டெலிசியஸ், அதனுடைய விலை பாருங்க, கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே. எவ்வளவு? நீங்கள் இதை நீங்கள் ஆராய்ச்சி கூட நீங்கள் எங்கே வேணாலும் போய் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய விலை எவ்வளவு? கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே. அதனுடைய பொருளை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். மேலே வைரம் அப்படியே பொதிக்கப்பட்ட ஒரு பொருள் போல் இது. இதெல்லாம் ஒரிஜினலாக பிக்சர் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ முதல் எவ்வளோ விலை இருக்கும்? இதை விட ரொம்ப ஞானமாக பதில் சொல்கிறீங்க. 1வது இதனுடைய நறுமணம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா, சூமோக், அது எவ்வளவு? கிட்டத்தட்ட 10 கோடி 11 கோடி கிட்ட இதனுடைய விலை. இது துபாயில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் துபாய் விசிட் பண்ணவங்க போனீங்கன்னா இதை அங்கே ஒரு வச்சிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு பொருளையும் அவங்க வாங்குறாங்க. இதை வாங்கி தன் உடலிலே தன்னுடைய இருக்கக்கூடிய துணியில் என்ன செய்கிறாங்க, ட்ரெஸ்ஸில் என்ன செய்கிறாங்க, இதை அவங்க அடிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள், மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள். ஆனால் அதுவெல்லாம் நறுமணமா? அதுவெல்லாம் வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா? அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு கிறிஸ்துவ பண்பு அதில் இருக்குமா? இந்த நறுமணத்தை நாம் ஒருவேளை நாம் உபயோகித்தால், அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் அதை போட்டுக்கொண்டால், அந்த நறுமணம் அது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வாசனை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதாகமம் ஒரு வாசனை திரவியத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, அதனுடைய விளக்கத்தை என்ன என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாகமத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரட்சிக்கப்படுபவர்களுக்கு கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு கணீர்னு இருந்துச்சு என் இருதயத்தில். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனம் ரொம்ப அற்புதமாக நமக்கு கோடிட்டு 2 வாசனை குறித்து சொல்லுகிறது. அந்த 2 வாசனை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வாசனையோடு ஒத்து போகிறது என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் அது இருக்கிறது. யாருக்கு அது? கெட்டு போகிறவர்களுக்கு. ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் அப்படி வேர் பிரித்து அப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 2 வாசனையிலே நம்முடைய வாசனை எதோடு ஒத்து போகிறது என்பதை நீங்கள் இந்த நாளிலே சிந்தித்து செயல்பட்டு தேவ ஆவியானவருடைய இருதயத்திலே ஆண்டவர் நிச்சயமாக பேசி செயல்படுவார். ஒருவேளை விலை உயர்ந்த அந்த 8 கோடிக்கு மேல இல்ல 10 கோடிக்கு மேல இருந்த அந்த வாசனையினுடைய பொருள் நம்முடைய வாழ்க்கையில அது மரண வாசனை நமக்கு கொடுக்காது,
அதோடு கூட ஜீவ வாசனை நமக்கு கொடுக்காது. எவர்கள் தேவனோடு ஒத்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு வாசனை கிடைக்கும். சரி, மரண வாசனை என்றால் என்ன? மரண வாசனை என்றால் என்ன? என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரண வாசனை என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தும் அதை நிராகரிக்கும் மனிதனின் நிலையை குறிக்கிறது. ஆமா, கரெக்ட். மரண வாசனை என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தும் அதை நிராகரிக்கும் மனிதனின் நிலையை குறிக்கிறது. வசனம் நமக்கு இதுதான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீ இப்படிதான் நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, இப்படிதான் உடைய வாழ்வு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் உடைய பாதை என்று சொல்லப்பட்டிருக்கு, இந்த வழியிலே நீ நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மீறி ஒன்று நாம் செய்வோம். அதற்கு மேலாக நாம் நம்முடைய யோசனைகள் அந்த இடத்துல வைப்போம். அந்த எண்ணத்தை நாம் என்ன செய்வோம்? நிலைநாட்டுவோம். அதாவது சொல்லப்பட்டிருக்கல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் அறிந்தும் அதை நிராகரிக்கும் மனிதன் தான் மரண வாசனைக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, பார்வோனுடைய வாழ்க்கையில் மோசேவின் செய்தியை மீண்டும் 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 கேட்கும் மனதை என்ன செய்தான் தெரியுங்களா? பார்வோன் கடினப்படுத்தினான். அது என்னாச்சு தெரியுங்களா? அவனுக்கு அந்த செய்தியே அவனுக்கு மரண வாசனையாக அது மாறினது. எங்க? செங்கடல்ல இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பிற்பாடு அதன் ஊடாக அவன் வந்து சேனை வீரர்களோடு வந்து அவருடைய வாழ்க்கை என்ன செய்தாரு? அங்கே மடிந்து போனது. எங்கே மீண்டும் மீண்டும் ஆவியானவர் உடைய இருதயத்தில் பேசும்போது, அது சொல்லும்போது, மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்திலே நீ செய்வது தவறு, நீ பேசுவது தவறு, நீ சிந்திப்பது தவறு, உடைய வாழ்க்கை தவறு என்று ஒருவேளை உனக்கு உணர்த்தும் போது, அந்த உணர்த்துதலை நீ அறிந்தும் அறியாமல் நீ செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மரண வாசனைக்குள்ளாக கொண்டு போய் விட்டுவிடும். யூதாசுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனோடு 3.5 வருஷம் பார்த்து பார்த்து என் தேவனுடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருக்கிற ஒரு மகன் அவன். தன்னுடைய இருதயத்தின் உள்ளான எண்ணத்தை, தேவனுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்த ஒரு மகன், தெரிந்த ஒரு மகன். ஆனால் அவருடைய வாழ்விலே செய்த காரியம் என்ன? அப்படி இருந்தும் அம்மையார் சொல்றாங்க, ஒருவேளை மனம் கசந்து அழுது என் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இருந்தால் அந்த மரண வாசலிருந்து அவன் வெளியே வந்திருப்பான். அவனுக்கு வராத ஒரு காரணம், தன்னுடைய இருதயத்தில் செய்த காரியத்தை தேவனிடத்தில் போவதற்கு தடுத்த ஒரு காரியம், சாத்தானினுடைய எண்ணம் அவனுக்குள்ளாக குடிபெயர்ந்து இருந்ததனால தான் அவனை மீண்டுமாக அந்த மரண வாசனைக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து விட்டது. அப்போ ஜீவ வாசனைன்னா என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. ஜீவ வாசனைன்னா என்னன்னு, ஜீவ வாசனை என்றால் என்ன? ஜீவ வாசனை என்பது கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புது சிஷ்யனுடைய அனுபவத்தை என் ஆண்டவர் தருவார். ஜீவ வாசனை என்பது கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் எந்த சூழலில் வந்தாலும் எந்த ஒரு புயல் என்னை தாக்கினாலும் எந்த சூழலுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை கடந்து சென்றாலும் அந்த வாழ்க்கையிலே அவரை விசுவாசித்து அவரையே ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய உயிர் மூச்சாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடக்கிற ஒவ்வொரு அடிச்சுவடையிலும் என் தேவனை மாத்திரமே நம்புவதுதான் ஜீவனுடைய வாசனை. அந்த வாசனை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிறதா? அந்த வாசனை இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிறதா? அந்த வாசனை என்ன தெரியுங்களா செய்யும்? பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஜீவ வாசனை புதிய இருதயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும். நித்திய ஜீவனுக்கு உன்னை கொண்டு செல்லும். ஆமென். ஜீவ வாசனை உன்னை எங்கெல்லாம் அழைத்து செல்லும்? பாவ மன்னிப்பை
உனக்கு என்ன செய்யும்? அது கொடுக்கும். பாவத்தை உணர்த்து, இவர்தான் இரட்சகர், இவரிடத்தில் போனா உனக்கு விடுதலை என்கின்ற எண்ணத்தை, நோக்கத்தை, செயல் வடிவத்தை, உனக்கு திசையை உனக்கு காண்பித்து கொடுக்கும். புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை உன் இருதயத்தில் என் ஆண்டவர் உதிக்க செய்வார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையை உனக்கு கொடுத்து, பரலோகத்தில் என் ஆண்டவர் உங்களுக்காக அங்க காத்திருந்து, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பரம கானானுக்குள்ளாக, பரலோக அந்த வாழ்க்கைக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு இந்த ஜீவ வாசனை உங்களுக்கு சுட்டி காட்டும். அது வேதாகமத்தில் எடுத்துக்காட்ட மதலீனா மரியா இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டதால் புதிய வாழ்க்கையை அவள் பெற்றாள். சகேயுடைய வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, இயேசுவை அவன் சந்தித்ததுனால, இயேசு அவரோடு இந்த பேசினதுனால, அவருடைய இல்லத்துக்கு போனதுனால புதிய மனுஷனாக அவருடைய வாழ்க்கை மாறினது. புதிய ஒரு தோற்றத்தை, புதிய ஒரு அவதாரத்தை அவன் எடுத்தான். சிலுவையிலே இருந்த ஒரு கள்ளன், கடைசி தருணம், மரண ஒரு வாழ்க்கை, மரணத்தின் ஊடாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய வாழ்க்கை முடிய போகிறது. அப்பொழுது கூட என் ஆண்டவரை நோக்கி, என்னை நினைத்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தின் பாவத்தை உணர்ந்து, நாங்களோ தவறு செய்ததனால இங்கே நாம் என்ன செய்கிறோம்? தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தன் உள்ளத்திலே தன் பாவத்தை உணர்ந்தவனாக இருந்ததனால அவனுடைய வாழ்க்கை மாறினது. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன செய்வாய்? நீ பரதேசியிலே இருப்பாய். இப்போ டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்களா? மரண வாசனைக்கும் ஜீவ வாசனைக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுல? அப்போ இதில் நம்ம எந்த வாசனை நம்முடைய வாழ்க்கையில், இது எவ்வளவு விலை கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது உங்களால். அது இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் அது மாற்ற முடியும். அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது. அது எவராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து சம்பாதித்து பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இது, வாழ்க்கை இது. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஜீவ வாசனை நம்முடைய வாழ்க்கையிலே, ஜீவ வாசனை ஒருபோதும் நடுநிலையாக என்ன செய்யாது, இருக்காது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ வாசனை என்ன செய்யும்? கொடுக்கும். அதை நிராகரிப்பவர்களுக்கோ மரண வாசனை. அதான் நான் சொன்னல, இந்த வசனத்தை நான் படிக்கும்போது என் இருதயம் அப்படியே ஒரு பயத்தை எனக்கு காட்டினது. என்னுடைய வாழ்க்கை எந்த வாசனைக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் யோசித்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரோடு தியானித்தேன். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவ வாசனை என்னுடைய இருதயத்திலே செல்லுகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை என் ஆண்டவர் கொடுத்தார். மார்க் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை என்ன செய்தார்? நலதம் என்கின்ற தைலத்தை கொண்டு வந்து தன் இயேசுவின் பாதத்திலே அதை உடைத்து என் இயேசுடைய பாதத்தை என்ன செய்தார்? கழுவினார். நலதம் என்கின்ற ஒரு தைலத்தை. அந்த கிறிஸ்துவின் நறுமணம் தலைமுறைகளை தாண்டி அது மணக்கும். சில வேளைகளில் பாருங்க, இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது, இவளை அங்கிருந்தவர்கள், வேதப்பாரர்கள், மற்றவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? அதட்டுனாங்க. செய்யக்கூடாது, இப்படி வீணடிக்கிறாளே, இப்படி தவறு செய்கிறாளே என்று சொல்லி. ஆனால் தேவன் அவரை என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தினார். தேவன் அதை மேன்மைப்படுத்தினார். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். எந்த நபர்கள் இவரை அதட்டினார்களோ, நிராகரித்தார்களோ, பழி சொன்னார்களோ, ஏளனமாக பேசினார்களோ, என் தேவன் அவர்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, இவள் செய்ததும் என்ன செய்யுமா? சொல்லப்படும். எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவ வசனம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் தேவ சுவிசேஷ புத்தகம் பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் இவளை குறித்து பேசப்படும். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் அந்த சகோதரி பெற்றுக்கொண்டால் பாருங்க.
ஒருவேளை நீங்கள் செய்யும்போது உங்களை அதட்டுறாங்களா? உங்களை ஏளனம் பேசுகிறாங்களா? உன்னை தவறாக நினைக்கிறாங்களா? என் தேவன் உங்களை குறித்து, இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ 2000 வருஷத்துக்கு முன்பாக செய்த காரியத்தை இந்த நிமிஷம் வரை இவள் செய்ததும் சொல்லப்படும் என்கின்ற வார்த்தை இன்றளவும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதுபோல உங்க வாழ்க்கையில எந்த அவமானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேரிட்டாலும், எந்த சூழலுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும், அந்த அவமானத்தை என் ஆண்டவர் மாற்றி இரண்டாம் வருகை, தேவனுடைய இரண்டாம் வருகை வருவரை உங்களுடைய வாழ்க்கை பேசப்படும், பரலோகத்திலும் பேசப்படும். அதுதாங்க நமக்கு வேண்டும். அங்கே சொல்லுகிறவர்களை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம், அங்கே பேசுகிறவர்களை குறித்து கவலைப்பட வேணாம். நாம் எந்த வாசனையோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது யோசித்து பாருங்க. பொறாமையின் வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பாவத்தின் வாசனையாய் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறதா? சுயநலத்தின் வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை கிறிஸ்துவின் நறுமணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எக்ஸட்ரா அப்படியே நீங்கள் போட்டு பார்த்துங்க. ஒவ்வொரு குணத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்க. சில நேரத்தில் சில பேர்கிட்டலாம் அந்த கண் இமைக்கும் நேரத்தில் கோபம் வரும். அந்த கோபத்தினால பல தவறான காரியத்தில் என்ன செய்வாங்க? சில நேரத்தில் இந்த கொலை, இந்த பெரிய ஒரு போராட்டம் வரதெல்லாம் எதனால் தெரியுங்களா? கண் இமைக்கும் நேரத்தில் தன்னுடைய சிந்தனை ஒரு நிமிஷம் யோசிக்காமல் செய்வதனால். எந்த வாசனை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கண்ணீராக இருக்குது, வேதனையாக இருக்குது, தோல்வியாக இருக்குது, இழப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் தேவனுக்கு என்னதான் பிரியமான ஒரு பலி, அதை கூட என் ஆண்டவர் நறுமணமாக மாற்ற முடியும். கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? கம்பீரத்தோடு அறுக்கக்கூடிய ஒரு பலனை என் ஆண்டவர் கொடுப்பார். கண்ணீரின் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக உடைய வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம், நறுமணம் வீசப்படாமல் இருக்கலாம், வேதனையின் மத்தியில் இருக்கலாம், இழப்பின் மத்தியில் இருக்கலாம், தோல்வியின் மத்தியில் இருக்கலாம். ஆனால் அதை கூட என் ஆண்டவர் எதுவா மாற்றுவார்? நறுமணமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். நறுமணமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். அம்மையார் ரொம்ப தெளிவாக அதை குறித்து சொல்றாங்க. டிசைர் ஆஃப் ஏஜஸ் புத்தகத்தில் பலவீனத்தை உணர்ந்து, தன் பலவீனத்தை உணர்ந்து முழுமையாக தேவனை சார்ந்திருப்பவர்களையே தேவன் மிகுந்த வல்லமையோடு என்ன செய்வாராம்? பயன்படுத்துகிறார். தன் பலவீனத்தை உணர்ந்து. சில வேளைகளில் நாம் அச்சப்படுவோம், நம்முடைய பலவீனத்தை மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணிடுவாங்களா, என்னை அவமானப்படுத்திடுவாங்களா, இங்கே வந்து பேசும்போது ஏதாவது நான் ஏதாவது ஒரு மழலையோடு நான் பேசும்போது என்னை குறித்து பேசுவார்களா? அந்த அவமானம் என் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்துட்டா, உங்கள் பலவீனத்தை நீங்கள் உணர்ந்து இயேசுவிடத்தில் வைக்கும்போது அந்த பலவீனம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நறுமணமாக மாற்றும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நறுமணமாக மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்திலே சொல்லும்போது, நீங்கள் உடைக்கப்பட்டது எதுக்கு? உருவாக்கப்படத்தான். உங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கை உடைக்கப்படுகிறதா? உங்களை உருவாக்குவதற்கு தான் என் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு யுக்தி. மரியா அந்த இடத்துல கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றல, எல்லாவற்றையும் எதையும் மீதி வைக்காம என் ஆண்டுடைய பாதத்தில் என்ன செய்தால்? ஊற்றினாள். அவள் ஒருவள் மாத்திரம்தான் அங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியில் என் தேவன் மரிக்கப் போகிறார், மரிப்பதற்கு முன்பதாக அந்த ஒரு சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்குள்ளாக வந்து ஆவியானுடைய இருதயத்தில் பேசி அந்த தைலத்தை என்ன செய்ய? நலதம் என்கின்ற தைலத்தை ஊற்றி என் ஆண்டுடைய பாதத்தை அவள் கழுவினாள். அந்த தைலம் 1 வருடத்தினுடைய சம்பளம். அவ்வளவையும் என் ஆண்டவருடைய பாதத்திலே அவள் ஊற்றி தேவனை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தினார். உங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுக்கு உங்களை நீங்கள் ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. சில வேளைகளில் நேரத்தை என் ஆண்டவருக்காக கொடுக்க மாட்டோம், நம்முடைய திறமையை என் ஆண்டவருக்காக கொடுக்க மாட்டோம், பணத்தை ஒருவேளை நாம் முழுமையாக தசம பாகத்தை நாம் எப்படி செலுத்துகிறோம் என்று அவருடைய மனசாட்சிக்கு நமக்கு தெரியும். நம்முடைய குடும்பம் தேவ ஊழியத்துக்காக செல்லுகிறத குடும்பமாக இந்த ஊழிய பாதை, இந்த நேரம் எல்லாம் தேவனுக்கு வாசனையான ஒரு நேரம்.
தேவனுக்கு மகிமையான ஒரு காரியம். நேரத்தை ஆண்டவருக்காக கொடுங்கள். உங்களுடைய திறமைகளை ஆண்டவருக்காக கொடுங்கள். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம இங்க எல்லாம் நிறைய காரியங்களை பேச வெளியில சென்று அநேக ட்ராக்ஸ் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்கு. சந்திக்கிற நபரத்தில் போய் கொடுங்க, பேசுகிற நபரத்தில் போய் கொடுங்க, சந்திக்கிற நபரிடத்தில் போய் என் தேவனை குறித்து ஒரு இரட்சகர் இருக்கார் என்பதை குறித்து பேசுங்க. இப்பேற்பட்ட ஒரு நேரங்களை என் தேவ சமூகத்திலே நீங்கள் செலவழித்து பாருங்க. ராமையார் சொல்றாங்க, ஒவ்வொரு காலையிலும் முதலில் உங்கள் தேவனுக்கு என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே அர்ப்பணித்து நீங்கள் செபியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வெளியேறு பெற்ற ஒரு முத்துக்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருந்தாலும் தேவன் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த 4:8 வரை நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் என்ன செய்வது கிடையாது, ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவது இல்லை, துக்கப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்தில் என்ன செய்திருக்கிறோம், சுமந்திருக்கிறோம். என்ன நெருக்கடி வந்தாலும் என்ன சூழல் வந்தாலும் என்னை ஒன்றும் என்ன செய்ய முடியாது. யார் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறா? என் தேவன் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ உடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிறியா, ஒரு குயவனுடைய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரத்தில் போய் பாரு, அந்த மண்பாடும் உடைந்துச்சா அப்படின்னு நான் தூக்கி போகிறது கிடையாது, அதை மீண்டுமாக என்ன செய்கிறான், அதை நன்றாக வணையும்படி அதை செய்கிறான், நன்றாக வணையும்படி அதை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் எண்ணி பாருங்க. உலகம் ஒருவேளை உங்களை வீண் என்று சொல்லலாம், ஆனால் உங்களை வெளியேறு பெற்றதாக மாற்றக்கூடிய வல்லமை என் இயேசுவினுடைய கரத்திலே இருக்கிறது, என் இயேசுவினுடைய கரத்திலே இருக்கிறது. அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கை. குழியிலே தூக்கி போட்டாங்க, அவமானத்தை அவர்களுக்கு சந்தித்தாங்க, இவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள், அவனை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள், இவன் வீண் என்று இவனை எண்ணினார்கள். ஆனால் தேவன் உயர்த்தியதோ அரியணையில கொண்டு போய் உட்கார வைத்தார். அந்த பாத்திரம் உடைஞ்சிச்சு, அவமானப்படுத்தப்பட்டது, வீண் என்று எண்ணினார்கள், இவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனோ எங்க கொண்டு போய் வைத்தார், அரியணையில கொண்டு போய் உட்கார வைத்தார். அரியணையில கொண்டு போய் உட்கார வைத்து, உலகம் உங்களை குழியிலே ஒருவேளை தள்ளலாம், ஆனால் தேவன் அதையே அரியணைக்கு செல்லும் என்ன செய்வார், ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கென்று ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிக்கணும். அந்த வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யுமா, உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். ஆமென். நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். தேவனால் பிறக்கப்பட்ட நம்முடைய சரீரம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு பெயர் சொல்லப்பட்டு நம்முடைய உலகத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த சரீரம் உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக அது இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பரலோகம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டது ஒரு சில நேரத்தில் உங்களை புகழப்படத்தான். எப்படி ஆண்டவர் அதை புகழச் செய்வார்? எப்படி செய்வார்? தாவீது மெய்ப்பனாக இருக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார், அங்கே ஒரு வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை எல்லாம் இவரான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி வரும்போது தாவீதை மாத்திரம் என்ன செய்யல, அந்த தகப்பன் சொல்லலை, புறந்தள்ளப்பட்டவனாக அந்த இடத்தில் இருந்தான். இல்லை, வேறொருவன் இருக்கிறான் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்திலே அதுக்கு பிற்பாடு தான் அவன் என்ன செய்திருக்கிறான், ஆடுமைக்கு சென்றிருக்கிறான் சொல்லி அவனை வரவழைத்து அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார், அவரை அபிஷேகம் செய்தார். ஒருவேளை புறக்கணிக்கப்படுவது, நிராகரிக்கப்படுவது உங்களை புகழப்படத்தான்,
உங்களை மேன்மையாக மாற்றத்தான் அந்த அரியணையிலே அவர் போய் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைந்தார். எஸ்தருடைய வாழ்க்கை பாருங்க. ஒதுக்கப்பட்ட ஒரு மகளாக இருந்தார். தாய் இல்லை, தந்தை இல்லை, ஒரு அனாதியாக இருந்த ஒரு சகோதரி. ஆனால் அந்த சகோதரி தேவன் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினார் பாருங்க. யூத மக்களை ரட்சிக்கக்கூடிய ராஜஸ்திரீயாக வந்து நிற்கக்கூடிய ஒரு பேரரசியாக, பாரசீக பேரரசியாக அங்கே வந்து நின்றாள். நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? இதுதாங்க நறுமணமான ஒரு வாழ்க்கை. இதுதான் நறுமணமான வாழ்க்கை. நறுமண வாழ்க்கை உங்களுடைய அன்பின் கிரியை ஒருபோதும் என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். நீங்கள் வேதம் சொல்லுகிறதுல, நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான பலனை நீ காண்பாய், அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற ஒரு புத்தகத்திலே, அன்பினால் செய்யப்பட்ட ஒவ்வொரு செயலும், இரக்கத்துடனும் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும், சுயநலமற்ற ஒவ்வொரு செயலையும் பரலோகம் நினைவில் என்ன செய்திருக்கதாம், வைத்திருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இரக்கத்துடனும் ஒவ்வொரு வார்த்தையும், சுயநலமற்ற ஒவ்வொரு செயலையும். ஆனால் ஒவ்வொரு செயல் அநேக நபரத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா? சுயநலம் இருக்கும். ஆனால் சுயநலமற்ற ஒவ்வொரு செயலும் யார் நினைவு கூறுறாங்களா? பரலோகம் நினைவிலே அது வைத்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெரிய ஒரு வாசனை திரவத்தை நம்முடைய வாழ்க்கையில், நாம் இந்த உலகம் இவ்வளவு விலையில் இருக்குது, அதை வாங்கி நாம் அதை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவன் நமக்கு ஜீவ வாசனை என்கின்ற பரலோக ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஒரு காரியத்தை என் ஆண்டவருக்காக கொடுப்போம். பணம் அல்ல, பதவி அல்ல, புகழ் அல்ல, என் இயேசுவுக்காக நறுமணம் வீசக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்திலே எந்த ஒரு வாசனை இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மரண வாசனை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிறதா? ஜீவ வாசனை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து, அந்த வாசனை நம்மளை எங்கே கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.